நினைவுக்காக நடத்தப்படும் இந்த விழாவில் நான் இன்றைய தினம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததில் உள்ளபடி மிகுந்த உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் அவர் உடனிருந்து நடத்த வேண்டிய விழாக்கள். ஆனால் அவருடைய நினைவுக்காக நடத்தப்படுகின்ற விழாவாக இவைகள் அமைந்துவிட்டது. அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டதை பற்றி நாம் மிகவும் மன உருக்கத்தோடு ஆண்டுக்கு ஒரு முறையாகிலும் நினைவிலே கொள்வதற்காக இந்த விழாக்கள் நடந்து கொண்டு வருகின்றன. இன்றைய விழாக்களில் நாம் கலந்து கொள்கிற நேரத்திலெல்லாம் இந்த பொருளை பற்றி நினைவு நமக்கு அதிகமாக இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவராலே வாழ்ந்தவர்களை பற்றியும் கலைக்கும் அவருக்கு இருந்த உணர்வு பற்றியும் அதன் மூலமாக கலைக்கு கிடைத்த ஏற்றத்தை பற்றியும் அதனுடைய வழி மக்களுடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தான் அதிகமான அளவுக்கு நாம் இன்றைய நாட்களில் நினைவிலே கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. அவரிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டவர்கள் இந்த இடத்தில் பலர் இருக்கக்கூடும். அவருடைய நட்பை பெற்றவர்கள், அவருடைய பேருதவியை பெற்றவர்கள், அவராலே கலைத்துறையில இடம் பெற்றவர்கள், அவராலே கலைத்துறையில நல்ல பேர் பெற்றவர்கள், அவரோடு நெருங்கி பழகியவர்கள் ஆகிய பலர் இந்த மண்டபத்திலே மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கிலே இருக்கிறார். ஒருவர் தம்முடைய திறமையினாலே தனக்கு மட்டும் புகழை தேடிக் கொள்ளலாம். அதற்கு கூட கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் கலைவாணர் அவர்கள் தமக்கு புகழ் தேடிக் கொண்டது மட்டுமல்ல, தம்மை பின்பற்றி கலைத்துறையிலே பணியாற்றிய அவரவர்களும் நல்ல புகழ் தக்க விதத்தில் ஒரு தனி துறையை அவர் நமக்கு கொடுத்தார். அதற்கு முன்னாலே நகைச்சுவை நடிகர்கள் என்பது பொதுவாக முதலிலே ராஜபாட்டில் ஆரம்ப வேண்டி எல்லாம் விட்டு போன பிறகு அந்த புகழை கீழே ஊற்றி அதை பார்த்து மக்கள் சிரிக்க ஆரம்பித்ததும் அதே வேடமாக்கி கொண்டுதான் ஆதி நாட்களில் இருந்து நகைச்சுவை பார்க்கிறோம். ஆனால் நகைச்சுவை பாத்திரம் என்பது சில கருத்துக்களை மக்கள் மனதிலே இனிய முறையில் புகுத்துவதற்காக இருக்கின்ற நல்லதொரு வாய்ப்பு என்பதை கலைவாணர் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய நாடக மேடைகளிலே தமிழகத்தினுடைய படத்துறையிலேயும் வெகு நல்ல முறையிலே அவர்கள் இணைத்தார்கள். அது இன்றைய தினம் கலைத்துறையில ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ஆகிவிட்டிருக்கிறது. மேலும் பலர் அதே வழியிலே அந்த துறையில ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்றாலும் அவர்கள் எந்த விதமான புதிய நகைச்சுவைக்காக நடிப்பை செய்தாலும் அதை பார்க்கிற பொழுது உடனடியாக நமக்கு அவரை பற்றி நினைவுதான் வருகிறது. அதுதான் அவர் ஈட்டி நம்மிடத்தில் விட்டுச் சென்றிருக்கின்ற அழிக்க முடியாத செல்வமாகும். அவர் ஈட்டிய மற்ற செல்வங்கள் என்ன ஆயிரம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். என்னிடத்திலே உள்ளதையெல்லாம் எடுத்துச் செல்லுங்கள், என்னை சும்மா விட்டால் திருவண்ணை எடுத்துச் செல்லுங்கள், மணிகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று வயல் நமக்கு சொல்லுகிறது. அதைப்போல் அவர் வாரி வாரி வழங்கினார். பணத்தை மட்டுமல்ல, நல்லெண்ணத்தை வாரி வழங்கினார். கலை ஆர்வத்தை வாரி வழங்கினார். ஆகையாலே ஒருவர் ஈட்ட வேண்டும் என்றால் இன்றைய புகழ் செல்வத்தை தான் ஈட்டலாம் என்பது அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தமிழர்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எந்த நேரத்திலேயும் கலையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். கலையை மறந்து அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ததில்லை. போருக்கு கிளம்புகின்ற பொழுதும் அவர்கள் கலையார்வமிக்க முரசு குட்டித்தான் புறப்பட்டார்கள். யாராக இறந்து விட்டார்கள் என்றாலும் கலையோடு இணைந்த முறையிலேதான் துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். மகிழ்ச்சி பொங்குகிற நேரத்தில் கலை மூலமாக அதை வெளிப்படுத்தினார்கள். ஈதலை கலை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். சுருக்கச் சொல்வதானால் பண்பாடு முழுவதையும் கலையின் மூலமாக எடுத்து காட்டியவர்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் ஆவார்கள். அவர்களுடைய கலைத்திறனை முழு வடிவத்திலே